மலேசியாவின் பசுமை நிலங்களில் நகரங்களின் ஓசை தாண்டி ஒரு மறக்க முடியாத கதை. விவசாயன்றது முதல்ல எனக்கு ஒரு உயிர். வியர்வை, மண், உறுதி, நம்பிக்கை இதையெல்லாம் சேர்த்து நெசவிட்ட ஓர் இந்திய விவசாயியின் வாழ்க்கை. உணவு என்றால் விவசாயம். அந்த வகையில் ஒரு விவசாயி ஆகிய நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். என்னுடைய பேர் சிவகாந்தன் தேவரஞ்சன். எனக்கு 47 வயதாகிறது. நான் முழு நேர விவசாயியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த துறையில் ஏறக்குறைய நான் ஒரு 20 ஆண்டு காலமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இதை முதலில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசான் என்னுடைய தகப்பனார். மலேசிய விவசாயியான சிவகாந்தன் அவரது தந்தையிடம் இருந்து தொடங்கிய விவசாய மரபை 2ஆம் தலைமுறையாக தொடர்ந்து கொண்டு வருகிறார். இன்று தொழிலுக்காக அல்ல, ஆனால் விவசாயத்தின் மீது உள்ள அன்பும் ஆர்வமும் காரணமாக இன்னும் மண்ணோடு இணைந்திருக்கிறார். விவசாயன்றது முதல்ல எனக்கு ஒரு உயிர். 2வது இது எனக்கு ஒரு தொழில். 3வது இது எனக்கு ஒரு திருப்தி. 4வது இது ஒரு சேவை. திருக்குறளில் சொல்லுவாங்க, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்று. அந்த குறளுக்கேற்ப விவசாயன்றது உலகத்தில் ஒரு உன்னதமானது. மற்றதெல்லாம் அதுக்கு பிறகு தான். ஏன்னா எந்த ஒரு துறையில் யார் ஈடுபட்டிருந்தாலும் அனைவரும் விவசாய பொருட்களை தான் உணவாக ஏற்றுக்கணும். மற்ற பொருட்களை நம்ம சாப்பிட முடியாது. விவசாய பொருட்களை தான் கண்டிப்பாக சாப்பிட்டாகணும். எங்கள் அப்பா ஏற்கனவே ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த விவசாயத்தை முதல்ல ஆரம்பித்தார். அப்பா ஆரம்பிக்கும் போது இந்த 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 நிலங்க பரப்புங்களை பார்க்கும் போது அப்போல்லாம் காடு, பெரிய காடுகளாக இருந்துச்சு. அப்பா இந்த காடுகளை சுத்தம் செய்து அப்போ எங்கிட்ட இருந்தது பணியாளர்கள் ஒரு 2-3 பேர் தான். அவங்கள வச்சு இந்த இடத்த நம்ம பலப்படுத்தி பக்குவப்படுத்தி இந்த விவசாயத்தில் பல தடைகளை மீறி எங்கள் அப்பா இந்த இடத்த விவசாயத்துக்காக ரெடி பண்ணார். அதுக்கு பிறகு எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்தே நாங்கள் எங்கள் அப்பா எங்கள் ஃபார்முக்கு எங்கள் கொல்லைக்கு வரும்போது நாங்கள் கூட வர பழக்கம் இருக்குது. ஸ்கூல் லீவில் அப்போ எங்கள் அப்பா பண்ணுற விவசாயங்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அதோட அவர் கூட சேர்ந்து எங்களால் முடிஞ்ச உதவிகளை அப்போ செஞ்சுருக்கோம். அந்த அடிப்படையில் தான் இந்த விவசாயத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் இதில் இந்த துறைன்னு பார்க்கும்போது விவசாயத்துறையில் முதல் காலகட்டத்தில் பல எதிர்நீச்சல் நாங்கள் போட வேண்டியிருந்துச்சு, பல தடைகளை மீற வேண்டியிருந்துச்சு. சிவகாந்தன் இன்றும் பாரம்பரிய விவசாய முறைகளையே பின்பற்றி வருகிறார். தந்தையின் வழிமுறைகளையும் மரபையும் கடைபிடித்து அதே வழியில் விவசாயம் செய்து வருகிறார். நான் இது வரைக்கும் பாரம்பரிய விவசாயம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் பாரம்பரிய முறைப்படி தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்றும் தொன்று தொட்ட கலாச்சாரமாக அந்த டைமில் எப்படி விவசாயம் பண்ணாங்களோ அதே அடிப்படையில் தான் நான் செஞ்சிட்ருக்கேன் விவசாயம். அந்த பாரம்பரிய விவசாயத்தில் நம்ம இங்கே நாங்கள் நடுறது என்னென்னா, மொத்தம் ஏறக்குறைய 80 ஏக்கர் நிலப்பரப்பில் நம்ம விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். முதன்மையாக நாங்கள் பெரும்பாலும் கீரை வகைகள், தண்டிக்கீரை, பாயாம், புளிச்சக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அந்த மாதிரி எல்லா வகை கீரைகளும் நம்ம விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். முக்கியத்துவம் நம்ம அதுக்கு தான் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது காய்கறிகள்ன்ற மாதிரி கத்திரிக்காய், வெண்டிக்காய், வெள்ளரிக்காய், பீக்கங்காய், இந்த மாதிரி காய்கறிகளும், கிழங்கு வகைகள்னு பார்க்கும்போது சக்கரவள்ளி கிழங்கு, மறுவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி கிழங்குகளை நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். விற்பனை விலையிலும் கூட அவர்கள் தலைமுறையாக பின்பற்றிய அதே நிலைப்பாட்டை இன்று வரை தக்க வைத்துள்ளனர். நாங்கள் 30 ஆண்டு காலமாக எங்களோட காய்கறி விவசாய பொருட்களை நாங்கள் விலை ஏற்றுறதில்ல. 30 வருஷத்துக்கு முன்னே நாங்கள் ஒரு கட்டு 1 வழிக்கு கொடுத்தோம். இன்னும் நாங்கள் விலையை ஏற்றலை. பழைய விலைக்கு ஒரு கட்டு 1 வழிக்கு தான் எங்களோட விவசாய பொருட்களை கொடுத்துட்ருக்கோம். 30 ஆண்டு காலமாக நாங்கள் ஏன் குறைஞ்ச விலையில் இங்கே விவசாய பொருட்களை கொடுத்துட்டு இருக்கோமா, எங்களுக்கு விவசாயத்து மேலே இருக்கிற ஒரு அன்பு, ஒரு பற்று, அதுக்கு மேலே பயனீட்டாளர்களும் எங்கிட்ட மலிவான விலையில் விவசாய பொருட்களை வாங்கி பயனடைன்றது எங்களோட எண்ணம். ஆனால் உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைய இளைஞர்கள் பெரும்பாலும் நல்ல வேலை வாய்ப்புகளுக்காக நகரங்களுக்கு செல்கிறார்கள். நிலம், பொருளாதாரம் மற்றும் உபகரணங்கள் இவையெல்லாம் இன்னும் சவாலாகவே உள்ளன. இப்போ உள்ள காலகட்டத்தில் விவசாயத்தில் பார்க்கும்போது நம்ம இளைஞருங்க ஈடுபாடு மிக குறைவாக தான் இருக்குது. அவங்க இதை என்ன நினைக்கிறாங்க, ஒரு கடினமான துறைன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே இந்த துறை ஒரு கடினமான துறை இல்லை. முதல்ல தான் நம்ம கொஞ்ச நாள் பாடுபட வேண்டியிருக்கோம். முதல்ல கொஞ்சம் பாடுபட்டோமா பிறகு இது சுலபமான ஒரு துறையாக நம்மளுக்கு அமையும்.
இதை விவசாயத்தை தெரிஞ்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுறது ஒரு சிறந்த துறையாக அமையும். ஆனாலும் சிலர் மட்டும் தங்கள் நம்பிக்கையை இழக்காமல் பாரம்பரிய அறிவையும் புதிய முறைகளையும் சேர்த்து விவசாயத்தை உயிரோடு வைத்திருக்கிறார்கள். நான் வந்து 2வது தலைமுறையாக விவசாயத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு அடுத்து நாங்கள், அதுக்கடுத்து என்னோட பிள்ளைங்க வந்து இந்த விவசாயத்தில் ஈடுபடுறது ஆசை. ஆனால் அதுக்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்பப்போ நேரம் கிடைக்கும் இதெல்லாம் என்னோடய பிள்ளைகளை கொண்டு வந்து இந்த விவசாயத்தெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு காட்டிக்கிட்டு தான் இருக்கோம். எதிர்காலத்தில் என்னோடய பிள்ளைங்க இந்த விவசாயத்தை தொடர்வாங்க என்று நான் நம்புகிறேன். மலேசிய இந்திய விவசாயிகளின் கதை என்பது வெறும் விவசாயம் பற்றியது அல்ல. அது அடையாளம், பொறுமை மற்றும் ஒன்றுபட்ட மனப்பான்மை பற்றியது. விவசாயன்றது வந்து எனக்கு வந்து உயிர் மாதிரி. இவ்வளவு நாள் வரைக்கும் எங்கள் வாழ்வாதாரத்தை இதான் எங்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்துச்சு. நான் இருக்கிற வரைக்கும் இந்த விவசாயத்துறையை விட்டு வேறு எந்த துறைக்கும் போக மாட்டேன். விவசாயத்தை என்னால் முடிஞ்ச சேவைகளை விவசாயிகளுக்கும் விவசாயத்துறைக்கும் செய்வேன். நாட்டிற்கு உணவளிக்கும் கைகள் என்றும் நினைவில் கொள்ளப்பட வேண்டும், மரியாதை பெற வேண்டும், மேலும் ஆதரிக்கப்பட வேண்டும்.